அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 4 குரு வக்கிரம், 5 கேது, 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன் வக்கரம் அடைந்திருக்கிறார். 9 சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஆக அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் வக்கரம் அடைந்திருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். வருகின்ற புதன்கிழமை அன்று சுக்கிரனும் அஷ்டமத்துக்கு வருகிறார். சற்று சிக்கனம் வேண்டும். பண வகையில் எச்சரிக்கை தேவை. வீண் பலிகள் வரலாம். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கினை அடைய முயற்சி நன்று தேவைப்படும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் தங்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. மாணவியர்கள் படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். அதே நேரம் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவசரத்திற்கு கைமாற்றாக பணம் கிடைக்கும். கேதுவினால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ராசியை சுக்கிரன் பார்ப்பதால் சுபகாரிய முயற்சிகள் தடைபடாது. துலாம் ராசியில் உள்ள சுக்கிர பகவான் மேஷ ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். சுபகாரியங்கள் தடங்கலாகாது. தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடித்தல் வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதிக கோபம் ஆகாது. பிறரிடம் வாக்குவாதம் செய்தல் கூடாது. ஏனென்றால் அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் இணைந்து இருக்கின்ற அடிக்கடி கோபம் வரும், டென்ஷன் ஆவீர்கள். 8இல் செவ்வாய் சூரியனும் இருக்க சனியின் பார்வையும் பெறுகிறார். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 22ஆம் தேதி பிற்பகல் 4:47 வரை சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். உடல் நலனில் கவனம் கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.